அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நைட் அந்த செய்தியை பார்த்தோன்னேயுமே பார்த்திங்கன்னா, அவ்வளோ எனக்கு அழுகையாக தாங்கலை. அந்த நியூஸ் எல்லாம் பார்த்த உடனே 12 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. நான் நியூஸ் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னன்னா, கரூரில் வந்து விஜய் சார் வந்து மாநாடு கூட்டம் எலெக்ஷனுக்காக பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே கூட்டத்தில் வந்து நெரிசல் தாங்காமல் மூச்சு திணறல் மயங்கி 6 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 30 பேர் பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸில் சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியல. இருக்க இருக்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நியூஸில் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு வந்து அழுது என்னோட புருஷன் வேலைக்கு போனார், நான் வரும்போது விஜய் சாரை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார், இப்போ உயிரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவுது. அந்த பொண்ணு அழுகுறத பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல. இன்னொரு அம்மா ஒரு தாய் கத்துறாங்க, எலெக்ஷன் உனக்கு கட்சி வேணான்னு சொன்னனடா, இப்போ உன் நிலமை என்னான்னு தெரியலையே, நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க. வெறும் 5 வயசு 7 வயசில் அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு அப்படியே வண்டியில் தள்ளிட்டு போகிறாங்க. கை கால்லாம் துவண்டு தொங்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி அவ்வளோ ஒரு அழுவை தாங்கவே முடியல. கூட்டத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டமே போடுறாங்க. அப்படி இருந்தும் மீறி ஏன் இப்படி இவ்வளோ பேர் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, குழந்தைங்களோட தாய் அது யார் வீட்டு குழந்தைன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதும் தெரியல. கூட்டத்தில் மயங்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டம் வந்து விஜய் சார் வரத்துக்கு முன்னாடியே வந்து மயங்கிட்டாங்க. அதை பார்க்காததுனால மயக்கத்தில் இருந்து அதை கவனிக்காமல் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல காவல்துறை இல்லையா, போலீஸ்காரங்க இல்லையா, அதை யாருமே பார்க்கலையா, இந்த அளவுக்கு இத்தனை பேருக்கு ஒரு கூட்டத்தில் நெரிச்சு இறந்து போவாங்களா, இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்றதே தெரியல. எதை செய்ய வேணான்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து மீறி செய்கிறோம்.